எழுதி போடுறேன். அந்த கடிதத்துடைய நகலும் காப்பியும் இருக்கு. அதுக்கப்புறமா ஜமாத்துல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம ஜமாத்துல மாநில செயலராக இப்ப அங்க மாநில செயலராக இருக்கிற சகோதரர் சிபிலி அவர்கள் சொல்றாங்க போன் பண்ணி, அப்படிலாம் ஒண்ணு நடக்கலையா, நீ இந்த சொன்ன மாதிரி அப்படிலாம் ஒண்ணு நடக்கலையா அப்படின்னு எனக்கு பதில் சொல்றாங்க. இதே தகவலை மாநில தலைவர் எம்.ஏ. சுலைமான் அவங்களும் சொல்றாங்க. அப்ப நான் திருப்பி ஒரு கடிதம் எழுதுறேன். என்ன எழுதுறேன்டா, நான் உங்கள்கிட்ட கேட்டது இந்த இருக்கு அந்த கடிதம். நான் உங்கள்கிட்ட கேட்டது விபச்சாரம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மேட்டர் இல்ல. நான் கேட்கறது என்ன அப்படின்னா, இவர் இந்த பஸ்ல போனாரு அப்படிங்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்து வச்சிருந்து திருச்சியில நடந்த செயற்குழுல வச்சு திருப்பி சேர்த்தோம்ல, அப்ப நீங்க ஒரு கட்டுப்பாட ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்க. என்ன சட்டத்தை சொன்னா, இப்படி சேர்க்கிறோம் அப்படிங்கறதுனால யார் இருந்தாலும் என்னமா இருந்தாலும் செஞ்சுட்டு போகலாம் வரலாம் சேரலாம் நினைச்சுக்கிறாதிய. இனிமே யாராவது ஒரு பெண்ணோடு தனியாக இருந்தார் என்று அது பிரச்சனையாகி பஞ்சாயத்தாகி போயிருச்சுன்னு சொன்னா, அவர் ஜமாத்தினுடைய நிர்வாகியாக எடுக்கப்பட மாட்டார். அவர் எதுக்கும் பயன்படுத்தப்பட மாட்டார். கிளை நிர்வாகியாக கூட இருக்க முடியாத சட்டம் கொண்டு வந்தியல்ல, அந்த விதிப்படி இதுக்கு என்ன தண்டனைங்கிறத நான் கேட்கிற விஷயமே ஒழிய நான் கேட்கிறது இதை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவுபடுத்தின உடனேயே இனி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி முடியாதுன்னு சொல்லி ஆங்காங்கே அந்த உள்வேலை வாக்குறது, கிராமத்துக்கு துரோகம் பண்றது, நிர்வாகத்தை சீர்குலைக்க முயற்சி பண்றது, ஆங்காங்கே இந்த கட்டமைப்பை உடைக்கிற வேலையை பார்க்கிறது, இதையெல்லாம் யார் செய்தார்கள் என்பதும் தெளிவா நிரூபிக்கப்படும். இதெல்லாம் அவங்க செஞ்சாங்களா? முதல்ல விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் எப்ப என்ன இருக்கு? நீங்க உங்க சைடு கருத்தை அழுகைய புலம்புல கொண்டு போய் அங்க சேர்க்கையில தானே கூப்பிட்டு விளக்கம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப யாரு முதல்ல செஞ்சாங்கிற அதுவும் நிரூபிக்கப்படும். அதுக்கப்புறமா தான் நவம்பர் மாசம் என்னவெல்லாம் செஞ்சுட்டு ஜமாத்துக்கு சொல்லி பார்த்துட்டு அவருக்கு நேரடியா கோரிக்கை வச்சு பார்த்துட்டு கெஞ்சி பார்த்துட்டு, இதுக்கு முன்னால் உள்ளதெல்லாம் கெஞ்சி பார்த்துட்டு ஒரு முடிவும் வரல அப்படிங்கிற காரணத்தினாலதான் நீங்க உணர்வுல படிச்ச இந்த கடிதத்தை நவம்பர் மாசம் 4ஆம் தேதி அவருக்கு எழுதினேன். இந்த கடிதம் எழுதியாச்சா, இப்போ அவரை கூப்பிடு, அவரை நிரூபிக்க சொல்லி இப்படிலாம் பேசுறாங்களே. இந்த கடிதம் எழுதின உடனே மறுபடியும் ஒரு விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரை நேரடியா நீங்க வர வைக்கணும், அவரை நிரூபிக்கணும். ஜமாத்துலயும் அதை ஏத்துக்கிட்டாங்க. அப்படித்தான விஷயம். நிரூபிச்ச விஷயத்தை இன்னொரு நிரூபிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? இந்த கடைசியா வந்துகிட்டு இருந்த அந்த புகாரை தவிர எல்லாமே தெளிவாக நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள். அதனால திருப்பி நிரூபிக்கிறதுக்கு, திருப்பி அதுக்கு சாட்சியா கொண்டு வர்றதுக்கு ஒரு கஷ்டமே இல்ல. நீங்க தெளிவா விளங்கிக்கணும். ஜமாத்துல இருந்து அவருக்கும் கடிதம் கொடுக்குறாங்க, எனக்கும் கடிதம் கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்டா, நீங்க அவர் மேல புகார் எழுதிருக்கிறீங்க, அவர் ஆதாரத்தோட நிரூபிக்க சொல்லி சொல்றாரு, நீங்க ஆதாரத்தோட நிரூபிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவருக்கு எனக்கு தந்த கடிதத்துடைய நகலை போட்டிருக்காங்க, என் கடிதத்து நகலை அவருக்கும் போட்டிருக்காங்க. இப்படி மாறி மாறி ரெண்டு பேருக்கும் கடிதம் கொடுத்திருக்காங்க. 26/11/2008 இது வருது. 26/11/2008 நான் எழுதிட்டேன் பதில். அதே அன்னைக்கு நீங்க ஏற்பாடு செய்யுங்க, ஒரு மாசம் டைம் கொடுங்க எனக்கு. ஒரு பேச்சுக்கு பிஜே சொல்லி தந்து, சம்சுல்லா ரஹ்மான் எழுதி தந்து, நான் இந்த விஷயங்களை எல்லாம் பேசியிருந்தேன்னு சொன்னா இப்படி பேசுறாங்கல்ல, மேற்று ஈசிலங்க ஒரு ஒண்ணும் தெரியாத, ஒரு அறிவும் இல்லாத, சுய சிந்தனையே இல்லாத, சொல்லி தந்து எழுதி தந்து கையெழுத்து போட்டு அனுப்புற ஒருத்தனை ஈஸியா மடக்கிடலாமா இல்லையா? சிரிக்கா மடக்கிடலாம். மடக்கிட்டு மேற்ற அடிச்சு நொறுக்கி விட்டு நீங்க ஒண்ணுமே இல்லாத அழகா நிரூபிச்சிடலாம். ஏன் அப்ப இதுக்கு கண்ணாமூச்சி விளையாட்டு காட்டிக்கிட்டு நிரூபிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க? அப்ப ஒரு விஷயத்த நீங்க நல்லா நினைவுல வச்சுக்கிறேன்னு, இந்த சம்பவத்தை பொறுத்த வரையில யாரையும் பழிவாங்கணும், யாருக்கும் துரோகம் செய்யணும், யாரையும் தூக்கி போடணும் என்ற உள்நோக்கம் எல்லாம் இல்ல. இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த வகையில இந்த ஜமாத்து, இதனுடைய தூய்மை, இது செய்து வரக்கூடிய முக்கியமா அழைப்பு பணிகள், அதன் மூலமா இந்த சமுதாயம் அடைந்து வரக்கூடிய நன்மை, இவைகளை எல்லாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜமாத்துக்கு இருக்கக்கூடிய இந்த களங்கம் இல்லாத ஜமாத் என்ற பெயர், இதிலையும் இந்த ஜமாத் அதனுடைய தூய்மையை தெள்ள தெளிவாக நிரூபித்திருக்கிறதுங்கிறத நீங்க விளைவிக்கிற இந்த விஷயத்துல. அப்ப அதனால இது ஒரு மைனஸே இல்ல, முழுக்க முழுக்க ஒரு பிளஸ் ஆன விஷயம். ஆகையினால இந்த இப்ப இருக்கிற மேட்ரு நான் கடைசியா சொல்லி முடிக்கிறேன். நீங்க சுத்தாதீங்க, மேற்ற போட்டு திருப்பாதீங்க. அவர் எழுதி கொடுத்தாரு, இவர் எழுதி கொடுத்தாருங்கிற பேச்சையெல்லாம் விடுங்க. இதையெல்லாம் விட்டு விட்டு இதில் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா பொய்யா இப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டும் நேருக்கு நேர் வாதிப்பதற்கு எங்க வேணும் நீங்க வர சொன்னாலும் வருவதற்கு நான் தயாரா இருக்கிறேன். அந்த விஷயத்தை நேருக்கு நேரம் வச்சு பேசிக்கிறோம். அதுல நான் நிரூபிக்க முடியாம பொய் என்று போச்சுன்னு சொன்னா நான் எல்லாத்துல இருந்து விளைவிக்கிறேன், எதற்குமே இருக்கல. ஆனால் நிரூபிக்கப்பட்டு விட்டால், இவ்வளவு நாள் பேசிருக்கல, எல்லாத்துக்கும் என்ன தண்டனை எனக்கு தாருங்கள்ங்கிறத சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி நீங்க பழசையெல்லாம் இல்லைன்னு சொல்லணுங்கிற அந்த சொத்தவாதத்துக்குலாம் வராம நேருக்கு நேரம் நீங்க இந்த சவாலை ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த சவாலை நீங்கள் ஏற்றே ஆக வேண்டும் என்ற அறைகோளோடு என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்